ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தக்காளி கார சட்னி பார்ப்போம். ஒரு கடாயில் நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் உளுந்து சேர்த்துருக்கேன். உளுந்து நல்லா வாசனை வர அளவுக்கு வந்ததுக்கப்புறம் 5 பல் பூண்டு, 5 பல் சின்ன வெங்காயம், இந்த அளவுக்கு இருந்தால் போதும், ரொம்ப அதிகமாக சேர்க்க தேவையில்லை. இந்த அளவுக்கு சேர்த்துட்டு அதை ஒரு நல்லா வதக்குனதுக்கப்புறம் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 15 வரமிளகாய் எடுத்திருக்கேன். அதையும் சேர்ந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் எண்ணெயை வடிகட்டிட்டு வெறும் உளுந்து வெங்காயம் மிளகாவை மட்டும் நம்ம எடுத்துட்டு அதே எண்ணெயில் நல்லா பழுத்த தக்காளியாக 3 பெரிய தக்காளி எடுத்திருக்கேன். அதை கட் பண்ணி சேர்த்துட்டு சட்னிக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைம் கொஞ்சமாக புளி சேர்த்துருக்கேன். புளி சேர்த்து 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். இப்போ நம்ம வறுத்து வச்ச மிளகாவெல்லாம் பொடி பண்ணி எடுத்துப்போம். பாருங்களேன், தக்காளி சூப்பராக வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா மைய வதங்கினதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கோங்க அடுப்பை. இப்போ நல்லா ஆறிடுச்சு. மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதே கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் வெறும் கடுகு உளுத்தம்பருப்பு மட்டும் சேர்த்து நம்ம தாளிச்சா போதும். கடுகு உளுத்தம்பருப்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம இந்த சட்னியை கொதிக்க வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா நல்லா வதக்கிட்டோம் எல்லாத்தையும். ஸோ என்ன பண்ணிக்கலாம்னா கடுகு உளுத்தம்பருப்பு பொரிஞ்சதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதை கடாயில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இட்லி தோசைக்கு சாப்பிட்டு பாருங்களேன், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.